அனைவருக்கும் வணக்கம். இந்த விநாயகர் சதுர்த்தியை நீங்க 10 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது, உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நாளைக்கு வர்ற விநாயகர் சதுர்த்தி அன்று, அதாவது சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வர்றது இல்லையா? அந்த சனிக்கிழமை தொடங்கிய வழிபாட்டை நம்ம 10 நாட்கள் தவறாமல் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நம் வீட்டில் வறுமை நெருங்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகிறது. வீட்டில் இருக்கும் வறுமையும் வீட்டை விட்டு தொலைதூரம் ஓடிரும். நம் வீட்டில் செல்வ கடாட்சமும் நிறைவாக கிடைக்கும். அப்படிப்பட்ட விநாயகர் வழிபாட்டை நம் சிரமம் எல்லாம் வேண்டாம், மிக மிக எளிமையாக முறையில் நாம் வழிபாடு செய்தாலே போதும். ஏன்னா விநாயகர் பெருமான் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவர். எளிமையான வழிபாட்டை மிகவும் பிடிக்கும். ஆனால் நீங்கள் முழு மனதோடு அதை செய்யணும். ஏன்னா விநாயகரே ரொம்ப ரொம்ப எளிமையானவர் தான். அவருக்கு எளிமையான வழிபாட்டை இந்த 10 நாட்கள் உங்க வீட்டுல வச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வறுமைகள் நீங்கி செல்வம் அதிகரிக்கும். உங்க வீட்டுல நம்ம வாங்கி வைக்கிறோம் இல்லையா மண் பிள்ளையார், இந்த வழிபாட்டை செய்தாலும் சரி, அல்லது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலையை வச்சு நீங்க இந்த வழிபாட்டை செஞ்சாலும் சரி, அல்லது பிள்ளையாரின் உருவப்படம் அதாவது போட்டோ இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம். நீங்க எந்த பிள்ளையார் வச்சு செஞ்சாலும் பிள்ளையார் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனா முடிஞ்ச அளவு மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வாங்கி வச்சு இந்த வழிபாட்டை நீங்க செய்யுங்க. பஞ்சபூதங்களின் வடிவமாக இருக்கும் விநாயகரிடம் வரங்களை கேட்கும் போது நம்முடைய வரம் எளிமையாக கிடைக்கும். அதற்காகத்தான் நான் சொல்றது. ஸோ அதனால முடிஞ்ச அளவு நீங்க சின்ன மண்ணால் செஞ்ச சின்ன பிள்ளையார் கூட வாங்கி செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி அப்போ பிள்ளையாருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கி கட்டுங்கள். இந்த வஸ்திரம் நீங்க மண்ணால் செஞ்ச பிள்ளையார் வாங்கினாலும் சரி, அல்லது அந்த மாதிரி வாங்க முடியல அப்படின்றவங்க உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளையார் சிலைக்கு கூட இங்க சிவப்பு வஸ்திரம் கட்டலாம். அல்ல சிலை இல்லையா, போட்டோ தான் இருக்கா அப்படின்னா கூட ஓகே, போட்டோக்கு நீங்க சிவப்பு வஸ்திரத்தை கட்டலாம். அந்த மாதிரி கட்டி முடிச்ச பிறகு பிள்ளையாருக்கு தினமும் சிவப்பு பூ வைக்கணும். அதே மாதிரி பிள்ளையாருடைய தலைமையில 21 என்ற கணக்கில் அருகம்புல்ல கண்டிப்பாக வைக்க வேண்டும். அதே மாதிரி நீங்க எந்த பிள்ளையார் வச்சு வழிபட்டாலும் சரி, மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அருகம்புல்லாக எண்ணிக்கொண்டு தினமும் பிள்ளையாரை இப்படி அலங்காரம் செய்து ஒரு விளக்கு ஏற்றி அவருக்கு நெய்வேத்தியமாக பொறி உருண்டையோ பொட்டுக்கடலையோ அவளோ என்ன உங்களால வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியம் வைத்து தினமும் உங்களுடைய வேண்டுதலை பிள்ளையாரிடம் நீங்க சொல்லணும். இந்த 10 நாட்களும் நம்ம சொன்ன மாதிரி பிள்ளையாரை அலங்காரம் செய்து ஒரு விளக்கு ஏற்றி பிள்ளையாரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைத்தால் 10 நாட்களுக்குள் நீங்கள் வைத்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். பூக்கள், அருகம்புல் இவைகளை எல்லாம் தினம்தோறும் மாற்றணும். இன்னைக்கு வச்சது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நாளைக்கு வைக்காம விட்டுறாதீங்க. பரவாயில்ல, தினமும் நீங்க பூ வச்சு மாத்தினாலும் ரொம்ப நல்லது. ஒரே ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கினாலே போதும். அதே தினமும் விநாயகருக்கு உடுத்தலாம், தவறு இல்லை. நீங்க பூவும் அருகம்புல்லும் மட்டும்தான் நீங்க தினமும் இந்த 10 நாட்கள் மாற்ற போறீங்க. தினமும் புது புது நெய்வேத்தியம் வைக்கலாம். இன்னைக்கு பொறி உருண்டை வைக்கிறீங்க, நாளைக்கு அவள் வைக்கலாம். அந்த மாதிரி தினமும் ஒன்று சிம்பிளா வச்சாலும் பரவாயில்ல. ஆனால் தினமும் புதுசாக அருகம்புல் பூ புதுசா இருக்கணும். செம்பருத்தி பூ, செவ்வரளி, ரோஜா பூ எது வேணாலும் நீங்க வைக்கலாம். இந்த 10 நாட்கள் வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் வைத்த வழிபாடு செய்த மண் பிள்ளையாராக இருந்தால் அதை கொண்டு போய் நீங்க தண்ணீர்ல கரைச்சி விட்டுருங்க. உங்க வீட்டு பூஜை அறையில இருந்த பிள்ளையாருக்கு இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சீங்கன்னா அதை அப்படியே விட்டுறலாம். விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து இந்த 10 நாட்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சிவப்பு நிறம் விநாயகருக்கு உகந்த நிறம். இது உங்களுடைய வறுமையை போக்கக்கூடிய நிறம். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே நிறைவேறுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டித்தரும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.